பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆவியானவர் நம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாய் இந்த நாளில் உங்களோடும் என்னோடும் நம்மளோடு இடைப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் யார், அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் எப்படி இருப்பார், நம்மளை எப்படி வழி நடத்துகிறாரு, இந்த எல்லாவற்றையும் குறித்து இந்த வீடியோ முழுவதிலும் நாம் பார்க்க போகிறோம். எனக்கு தெரியாது பிரியமானவர்களே, இந்த வீடியோ எத்தனை நிமிஷம் போட போகுது, இந்த வீடியோவில் நான் என்னென்ன பேச போகிறேன், இது எனக்கு தெரியாது. ஆவியானவர்கிட்ட நான் என்ன ஒப்பு கொடுத்துருக்கேன், ஆண்டவரே, ஆவியானவரே நீங்கள் அசைவாடுங்க, நீங்கள் பேசுங்க. நான் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோவில் நான் அப்படி தான் பேசுவேன். ஆண்டவரே, நான் இல்லை பேசுகிறது நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு நான் ஜெபிச்சு தான் நான் உட்காருவேன். இன்றைக்கும் இந்த வீடியோ ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் ஆவியானவர் நம்மளோடு பேசும்படியாய், உங்களோடு என்னோடும் ஆவியானவரே இடைப்படும்படியாய் இந்த நாளில் நாம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரை பற்றி நாம் தெளிவாக நாம் தெரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் யார் அப்படின்னு சொன்னால் 1 யோவான் 5:7 சொல்லியிருக்கு, பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர் மூவர். அவங்க யாருன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. அப்போது நாம் இங்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதபடி பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. அது உண்மை. அங்கே நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து அங்கே சாட்சி சொல்லுவாங்க. சாட்சியாக அங்கே நிற்கிறாங்க. இப்போது பரிசுத்த ஆவியானவர் தனி இல்லை, அவர் தனியாக இருக்கிறார் இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் நம்ம வணங்குறோம். மூவரும் ஒன்றே. அவர் சொல்கிறார்ல, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசுக்குள்ளே தான் ஹோலி ஸ்பிரிட் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, சீஷர்கள் போகும்போது, அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போகும்போது அவர் ஆவியை ஊதி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சீஷர்களுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே இறங்கினார்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஹோலி ஸ்பிரிட் என்ன அப்படின்னு சொன்னால் டோட்டலாக அவரை குறித்து அவர் யாருன்னு சொல்லும்போது, இப்போ அவர் யார் அப்படின்னா, அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அவர் அன்பினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். ஒரே வார்த்தை, அதுதான். அன்பு இல்லைன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். நமக்கு சத்தியம் தெரியலைன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்தான் சாத்தானுடைய எல்லா பொல்லாப்பிட்டிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை வாசம் பண்ணுகிறதாய் மாற்றுகிறது. ஹோலி ஸ்பிரிட் எங்கே இருப்பார்னா நம் உள்ளத்தில் இருப்பார். ஏன்னா நீங்கள் தங்கும் ஆலயம் நான்ன்றார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இதோ நான் வாசற்படியிலேருந்து நான் கதவை தட்டுறேன், ஒருத்தன் கதவை திறந்தா நான் உள்ளே வரேன். அவரும் அவர் பிதாவும் ஒன்றாய் அவங்களுக்குள்ளே இருப்பாங்களாம், நமக்குள்ளே இருப்பாராம், வாசம் பண்ணுவாராம். இது எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் பாருங்கள். இதற்கு நாம் இடம் கொடுக்கும்போது தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூன்றும் ஒன்றுங்கும்போது ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார்ன்றதை எப்படி அறியலான்னா, அவர் நீதியை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துவார், நமக்கு சொல்லி கொடுப்பார். நம்ம போய் பேச போகிறோம்னா பண்ணாத தப்பும்பர், நமக்கு சொல்லி கொடுப்பார். அவர் டீச்சர், போதகர். பெருகுமன் செய்யா பாட்டு பாடுவார், வார்மையா போதகரே வற்றாத ஜீவ நதியாகன்னு. ஆவியானவர் குறித்து தான் பாடுறார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிற இடத்துல கோபம் இருக்காது, பொறாமை இருக்காது, கெட்ட எண்ணம் இருக்காது, மற்றவங்களை கெடுக்கிற ஆவி இருக்காது, திருட்டு இருக்காது, பொய் இருக்காது, விபச்சாரம் இருக்காது, அக்கிரம சிந்தனை இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஒன்றே ஒன்று தான் இருக்கும், அன்பும் சமாதானமும் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சமாதானமே இல்லைன்னா
ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள் ஆவியானவர் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட உபத்திரவங்களின் மத்தியிலும் நமக்குள்ள அவர் இருந்தார்னா நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். தேற்றரவாளன். அவர் யாரு? தேற்றரவாளர். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர் எடுபட்டு போகும்போது சொல்றாரு, உங்களுக்கு நான் ஒரு தேற்றரவாளரை நான் அனுப்புகிறேன். கம்ஃபர்ட். அவர் உள்ளே இருந்தார்னா நம்மளை திடப்படுத்து, நம்மளை தேற்றுவார். என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் உள்ளே இருந்தால் நம்ம அசைய மாட்டோம். இப்போது இயேசு கிறிஸ்து எங்கள் சர்ச்சில் ஒரு இப்போ ஆவியானவர் எங்கே இருப்பார்? இப்போ இந்த கேள்வி இருக்குல்ல, ஆவியானவர் எங்கே இருப்பார்? அவர் யாருன்னு பார்த்துட்டோம். இப்போ அவர் எங்கே இருப்பார்? ஆவியானவர் நமக்குள் இருக்கிறவர். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிறவர். ஏன் அப்படின்னா, கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் குடியிருக்கிறது இல்லை. அவர் சொல்கிறாரு, நீங்களே அந்த ஆலயம். கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் இருக்க மாட்டேன், நான் வாசம் செய்ய மாட்டேன். நீங்களே அந்த ஆலயம். நம்ம எப்போ ஆலயமாக மாறுகிறோம்? நம்ம ஆலயமாக மாறுகிறோம்னா, ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே வந்த உடனே நம்ம ஆலயமாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஆலயத்தில் என்னென்னலாம் இருக்கும்? இப்போ நம்ம ஒரு சர்ச்சுக்கு போகிறோம்ல, அங்கே என்ன இருக்குது? துதி இருக்குது, ஜெபம் இருக்குது. அப்போது அந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பின்னாடி, இப்போ சிஎஸ்ஐ சர்ச்சு அந்த இதுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபுல்பிட்டுக்கு பின்னாடி ஒரு திரைச்சீலை இருக்கும். எல்லா ஒரு மேடையிலையும் பின்னாடி நம்ம பார்த்துருப்போம். அதில் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்னு வசனங்கள் சத்தியங்கள்லாம் எழுதியிருக்கும். ஒரு திரைச்சீலை இருக்கும். லைட்டெல்லாம் போட்டிருக்கும். ஆலயத்தில் விளக்கு இல்லாமல் இருக்காது இல்லையா? ஜனங்கள் இருப்பாங்க. இப்போது எங்கள் சர்ச்சில் ஒரு நாள் சர்ச்சு இது நடத்துவாங்கள்ல, நம்ம சர்ச்சு ஆரம்பிக்கப்பட்டனால அதை கொண்டாடுவோம் இல்லையா? அடுத்த வருஷம் அந்த மாதிரி ஒரு நாள் வரும்போது எஸ்ராஜ் இருக்கணும் ஐயா அன்றைக்கி எங்கள் சர்ச்சுக்கு வந்தார். நான் சொல்கிறது மதுரவாயில் உள்ள இசிஐ சபையில். அப்போ தான் இது நடந்தது. அப்போ அவர் உள்ளே நுழைஞ்ச உடனே அவர் கேட்ட கேள்வி, உங்களையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு, சரி ஆண்டவர் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டார். யாருமே பதில் சொல்லலை. அப்போ அவர் சொன்னார், ஆண்டவர் இந்த கட்டடத்தில் இருக்க மாட்டார். இது கையினால் கட்டப்பட்ட கட்டடம். இதுக்குள்ளே ஆண்டவர் இருக்க மாட்டார். உங்களுக்குள்ளே தான் ஆண்டவர் குடியிருப்பார். நீங்கள் உங்களுக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ணுவார். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஆலயமாக மாறணும்னு சொன்னார். அந்த ஆலயம்னு சொன்னார். அப்போது நான் வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு கன்வென்ஷன் கூட்டம் 3 நாளாக நடக்குது. அப்போது நான் வீட்டுக்கு வந்தவுடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நீங்கள் என்ன ஆலயமாக மாற்றுங்க, நீங்கள் என்ன ஆலயமாக மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஏன்னா அவர் உள்ளே வரணும், நம்ம ஆலயமாக மாறணும். நீங்கள் தான் அந்த ஆலயம்னு சொல்லியிருக்காங்கப்பா, என்னை ஆலயமாக மாற்றுங்கப்பா அப்படிங்கிறதுல பிரியமானவர்களே, இந்த பாடலை ஆவியானவர் எனக்கு கொடுத்தாரு. சத்தியமாக இதில் உள்ள ஒரு வார்த்தைக்கும் அப்போது அர்த்தம் எனக்கு தெரியாது. இந்த பாட்டில் உள்ள ஒரு வார்த்தைக்கு கூட எனக்கு அர்த்தம், இந்த பாடலில் உள்ள ஒரு லைனுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் அந்த பாட்டை நான் எழுதி முடிக்கிறேன். எப்படி? எனக்கே நம்ப முடியல. ஆனால் அந்த பாடல் இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று ஆவியானவர் நடத்துகிறார். பெரியமானவர்களே, நீங்கள் யாருமே இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தயவு பண்ணி போகாதீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளை முன்குறித்து இந்த வீடியோவை உங்களை எது யாராக இருந்தாலும் பரவாயில்ல உங்களை பார்க்க வைத்து கொண்டிருக்கிறார். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு தயவு பண்ணி போயிடாதீங்க. இந்த வீடியோ முடிவு மட்டும் பார்த்துருங்க. ஒருவேளை ஆவியானவர் யாருன்னு எனக்கு தெரியல, அவர்னா எனக்கும் தொடர்பில் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் பாருங்கள். இறுதியில் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இடைப்படுவார். ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். அது நிமித்தமாய் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் சந்ததிக்கு உண்டு. அதனால் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக கேளுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுத்து இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகும்னு எனக்கு தெரியாது.
ஆவியானவர் நடத்தும்படியாய் அவருடைய ஆவிக்குள்ளே நான் ஒப்பு கொடுத்து இந்த வீடியோவை நான் வெளியிடுறதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். அந்த ஆளுகைக்குள்ளே நீங்களும் நானும் நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. நானே ஆலயம், நானே இயேசு ஆலயம், துதித்தல் ஒளி நிறைந்திருக்கும், ஜெபித்தல் எப்போதும் இருக்கும். நானே ஆலயம், நானே ஆலயம், அன்பெனும் விளக்குதான் ஆலயத்தில் வெளிச்சம் தரும், அன்பெனும் விளக்குதான் ஆலயத்தில் வெளிச்சம் தரும், பரிசுத்தம் என்னும் திரைச்சீலை அழகாய் அங்கு ஆடிடும். அல்லேலூயா. நானே ஆலயம், நானே இயேசு ஆலயம். அல்லேலூயா. இயேசுவின் வாசனை எனக்குள் நிறைந்திருக்கும், இயேசுவின் வாசனை எனக்குள் நிறைந்திருக்கும், எங்கும் எப்போதும் அவர் அன்பின் மனம் கமழும். நானே ஆலயம், நானே ஆலயம், பாவமில்லை கோபமில்லை, நீதி உண்டு சமாதானம் உண்டு, பாவமில்லை கோபமில்லை, நீதி உண்டு சமாதானம் உண்டு. நானே ஆலயம், நானே ஆலயம். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் நமக்கு நீதியும் பரிசுத்தமும் நிறைந்து இந்த ஆலயம் காணப்படும். ஹல்லேலூயா. அங்கு கோபம் இல்லை, அங்கு பரிசுத்தம் மாத்திரம்தான் இந்த ஆலயத்தில் நிரம்பி இருக்க முடியும். அப்பொழுது தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது தான் நம் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறோம். அது மாத்திரம் இல்லை, மன்னிப்புண்டு வைராக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. நம்மகிட்ட இந்த ஆலயத்தில் என்ன இருக்குன்னா மன்னிப்பு இருக்கும், இந்த ஆலயத்தில் வைராக்கியமே இருக்காது. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய தங்குகிற ஒரு ஆலயம். பிரியமானவர்களே, இந்த பாடலை நான் எழுதி நான் அதை திருப்பி நான் பாடும்போது அந்த ராகத்தோடையே தான் எனக்கு அந்த பாட்டை ஆண்டவர் கொடுத்தார். அப்போது ஆவியானவர் இந்த பாட்டை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு எப்போ பாரு இந்த பாட்டை நான் பாடுவேன். பிரியமானவர்களே, உண்மையிலேயே நாம் தேவனுடைய ஆலயமாக இருந்தால் நம்ம துதிப்போம், ஜெபிப்போம், நம்ம மற்றவங்க மேலே அன்பாக இருப்போம். பாருங்கள், அன்பன் வெளிச்சந்தான் வரணும். அது எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தாரு. நான் அப்போ ஆலயமெல்லாம் இல்லை, நான் கேட்டேன் உங்கள் ஆலயமாக நான் மாறணும்னு கேட்கும்போது எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு ஆவியானவர். அன்பனும் விளக்கு தான் அங்கே ஆலயத்தில் வெளிச்சம் தரணுமா, பரிசுத்தம் என்ற திரைச்சீலை தான் ஆடணும். நம்ம வெள்ளைக்கல்ல ட்ரெஸ்ஸு போடுறதில்ல பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தம் என்ற திரைச்சீலை நம்ம உள்ளத்தில் இருக்கணும். நம்மகிட்ட பரிசுத்தோன்ற ட்ரெஸ்ஸு தான் நம்ம போட்டிருக்கணும். மற்றபடி ட்ரெஸ்ஸு வெளியே என்ன போடுறோன்றதெல்லாம் அவசியம் இல்லை. பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அந்த திரைச்சீலை இந்த தேவன் இந்த ஆலயத்தில் நமக்கு பரிசுத்தோன்ற ஒரு திரைச்சீலை அந்த ஆலயத்தில் இருக்கணும். எப்பொழுதும் அன்பு மனம் கமலணும். அந்த ஆலயத்தில் பாவம் இருக்காது, கோபம் இருக்காது, வைராக்கியம் இருக்காது. அங்கே நீதி, சமாதானம், மன்னிப்பு. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் பெரியமானவர்களே. அப்போ அதுதான் தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தங்கும் ஆலயம். அப்போ நான் தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக மாறுகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நமக்கு என்ன இருக்குன்னா
அன்பு மட்டும் இல்லை, நம்மை சாட்சியாக நாம் நிற்போம். ஸ்தேவான் எப்படி சாட்சியாக நின்னாரு? சாகிறதற்கு ஒப்பு கொடுத்தார். கல்லை விட்டு எரிஞ்சாங்க. அவரை கடைசி வரையிலும் கல்லை விட்டு எரிந்து சாகும்போது பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்லி சாட்சியாக இருந்தார். ஹல்லேலூயா! அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நாம் தேவனுக்காய் சாட்சியாக நிற்போம். பயப்பட மாட்டோம். சத்தியத்தை தைரியமாக சொல்லுவோம். அதுதான் பரிசுத்த ஆவியின் அடையாளம். அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய சித்தம் செய்வோம். அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம். ஆண்டவர் நம் ஜெபத்தில் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவ நமக்கு கற்றுக் கொடுத்தார். பரலோகத்திலும் சித்தம் செய்வது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் அப்படித்தான் சொன்னார், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உன் சித்தப்படி. நம் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தப்படி வழி நடத்துகிறது தான் பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம். என்னுடைய சித்தம் அல்ல, நான் கேட்குற திருமண வாழ்க்கை எனக்கு இல்லை, நான் போகிற ஊழியம் எனக்கு இல்லை, நான் கேட்குறபடி ஊழியம் எனக்கு இல்லை, நான் கேட்குற வேலை எனக்கு இல்லை, நான் கேட்குற படிப்பு என் பிள்ளைகளுக்கு இல்லை, எல்லாமே உன் சித்தப்படி ஆக கடவுது. இதுதான் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகைக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்துக்கு மத்தியில் நம்மை வைத்து விடுவோம். அதுதான் பரிசுத்த ஆவியினால் நாம் நிரம்பப்பட்டிருக்கோன்றதுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வந்துட்டாருன்னா அடுத்த அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், அநேகர் கிறிஸ்துவண்டை நம்மகிட்ட வந்து சேருவாங்க நம்ம வார்த்தையை கேட்டு. ஹல்லேலூயா. பர்னபா அன்னைக்கு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவர் சொல்லும்போது அநேகர் கர்த்தரிடமாய் திரும்பினார்கள். அவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவி அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்புகிறது. இன்றைக்கு நம்மளிடத்துல பரிசுத்த ஆவி இருந்தால் அநேகரை, அந்த அழிந்து போகிற துன்மார்க்கத்தில் இருக்கிற அநேகரை நாம் தேவனிடத்தில் திருப்புவோம். அவர் திரும்பி தேவனுக்குள்ளே வந்து அவங்களும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி தேவனை தொழுது கொள்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். இது தேவன் பரிசுத்த ஆவியின் அடையாளம். இன்னொரு அடையாளம், பரிசுத்த ஆவியின் அடையாளம் அந்நிய பாஷையின் அடையாளம்னு சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார் நவமான பாஷைகளை. அந்த நவமான பாஷைகள்ன்றதை நான் நினைக்கிறேன் ஆவியின் கனின்னு தான் நினைக்கிறேன். அதுதான் மெயின். பரிசுத்த ஆவியினுடைய கனிகள் அன்பு, சாந்தம், சந்தோஷம், பொறுமை, இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தயவு, இந்த 9 வகையான விசுவாசம், இந்த 9 வகையான ஆவியின் கனிகள் நமக்குள்ள காணப்படும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம் தேவனுக்கு அனுதினமும் கனிகளை கொடுப்போம். நம் குடும்பத்தினருக்கு கூட நம் கனிகளை கொடுப்போம். உண்மையா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நம்மகிட்ட கோபப்பட மாட்டோம், சண்டை போட மாட்டோம், எரிச்சல் அடைய மாட்டோம், கோபம் அடைய மாட்டோம். ஆனால் நான் கூட ஆரம்பத்தில் நல்லா ஆண்டவர் கூட எப்பெல்லாம் வேதம் வாசிக்கிறேன், எப்பெல்லாம் நான் ஜெபிக்கிறேன், எப்பொழுதெல்லாம் நான் தேவனை துதிக்கிறேன், அப்போல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டில் நிரம்பி நல்லா துதிப்பேன். அது முடிச்சுட்டு இங்கிட்டு வந்த உடனே சாதாரணமாக ஒரு மனுஷியை போல தான் நான் வாழ்வேன். அதாவது சாதாரணமாக ஒரு பேசுகிறது மாதிரி தான் நான் பேசுவேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே, அந்த டைமில் இருக்கிற அந்த ஆவியானவருடைய பவர் எனக்குள்ளே எப்பயும் வேணும். அது அவர் எப்பயுமே நம்ம அதுக்குள்ளே இருக்கும்போது தான் என்னென்னா, அந்த இப்போது ஊழியக்காரவங்க பெருகும் ஃபாதராக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், அவங்க எந்நேரம் தேவனோட தான் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? எந்நேரம் தேவனோட ஐக்கியம் இருக்கிறார். அந்த ஐக்கியம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் நம்ம எப்பயுமே நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரம்ப முடியும். ஆண்டவருடைய உள்ள கனெக்ஷன் எப்பொழுதும் நம்மளோட இருக்கணும். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நம்மளோட இருக்கணும். நம் நினைவும் சிந்தனையும் நம்மளுடைய பேச்சும் மூச்சும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து, சத்தியத்தை குறித்து, அவரோடு உள்ள ஐக்கியத்தை, அவரோட சித்தத்தை அறிவதை குறித்து இருக்கும்போது தான் ஆவியானவருடைய அசைவாடல் நமக்குள்ளே இருக்கும். அப்போ தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கும். ஹல்லேலூயா.
தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவருடைய இன்னொரு அடையாளம் என்னன்னா, வரங்களினாலும் வல்லமைகளினாலும் நம்மையே நிரப்புகிறார். ஹல்லேலூயா. யார் ஹோலி ஸ்பிரிட்டால் நிரம்பப்பட்டிருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களுக்கு வரத்தை கொடுக்கிறார். பாடுற வரம், பிரசங்கம் பண்ணுற வரம், மியூசிக் போடுற வரம், கண்டித்து உணர்த்துகிற வரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அந்த வரங்களை கொடுக்கிறார். அதான் இவர் சொல்லுவார், நம்ம சபையில் ஒரே சரீரமாக இருக்கிறோம், கை கால் இருதயம் இதெல்லாம். அப்போ ஒன்றொன்றுக்கு ஒவ்வொரு வரங்கள் நம்ம கிரியை செய்யணும், நமக்கு கொடுத்த வேலையை நம்ம செய்யணும். வரங்கள் நமக்குள் கிரியை செய்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் இயேசு சொல்வார், அந்த தாளந்தை நீ புதைச்சி வைக்காத. தாளந்து கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற தாளந்து. உங்களுக்கு நல்லா பாட்டு பாட தெரிஞ்சதுன்னா இயேசுக்காக பாடுங்க, சுவிசேஷ பாடல் பாடுங்க, சினிமா பாட்டு பாட. ஒரு காலத்தில் நான் சினிமா பாட்டாக பாடினவ தான். நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது, பியூசி படிக்கும்போது சண்டே ஒரு கொஞ்சம் டைம் இருக்கும் ஃப்ரீயாக. அந்த டைமில் என்ன செய்வாளுங்க, என்னை கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு சுற்றி ஒரு 10-12 பேர் உட்காந்துக்கிடுவாளுங்க. ஏய் நீ பாட்டு பாடுறி, ஏய் நீ கதை சொல்லுடி. அழகாக நான் பாட்டு பாடுவேன். அது அழகாக அந்த சத்தியன்றேன் சாரி, சினிமா கதையை இப்பிச்சு விடாமன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இவ இப்பிச்சு விடாமல் பேசுகிறாப்பா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு அந்த இதை கூட விடாமல் அந்த மாதிரி சினிமா கதையை நான் சொல்கிறத ரசித்து கேட்பாளுங்க. எப்படி என்னை சாத்தா வச்சுருந்துருக்கான் பாருங்க. ஆனால் தேவன் என்னை முன்குறித்தவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்தியத்தை பேசும்படியாய் அந்த தாளந்து நம்மகிட்ட இருந்ததை நான் தப்பாக பிரயோஜனப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது தான் அந்த தாளந்து கிரியை செய்ய ஆரம்பித்தது. நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கலாம் தாளந்து, அதை ஆவியானவர் வரும்போது அந்த தாளந்தை நாம் என்ன செய்கிறோன்னா, அந்த தாளந்தை நாம் பயன்படுத்துகிறோம். இயேசுவுக்காய், தேவனுக்காய் நாம் பயன்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளையாய் நம்ம சாட்சியோடு இருக்கோம். பரிசுத்த ஆவியானவர்ன்றடைய அடையாளமே சாட்சி தானே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்க எவ்வளோ பாட்டு எழுதி பாடுறாங்க. அந்த பாடல்கள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மளோடு இருக்கும்போது இத்தனையும் நமக்கு, ஆவியானவர் இருக்கும்போது எப்பயும் நம்ம சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருப்போம். ஏன்னா ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று நம்ம உள்ளத்தில் இருக்கும். அவர் உள்ளே இருக்கிறார்ல, அப்போது ஜீவ நதி உள்ளத்துல இருந்து புறப்பட்டு ஓடும். அதான் அப்போ தான் நான் சொன்ன பிறகு பாட்டு பாடுவார், வற்றாத ஜீவ நதியாக வாருமையா போதகரே. இவர் சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. தப்பு பண்ணால் கண்டிப்பார் சொல்லி கொடுப்பார், இப்படி இரு அப்படி இரு எல்லாமே கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கி எனக்கு இந்த பிரசங்கம்லாம் கற்றுக் கொடுக்குறது யார்? அவர் தானே, ஆவியானவர் தானே. பாடல்லாம் சொல்லி கொடுக்குறது யார்? அவர் தானே. அவர் தான். போய் உட்காந்து எழுது அப்படிம்பாரு. என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆவியானவர் சொன்னால் டக்குன்னு எல்லாத்தையும் நிறுத்தி போட்டு ஓடிடுவேன், நோட்டையும் பேனா தூக்கிட்டு ஓடிடுவேன். அவர் தான் நம்மளை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கவே முடியாது. இருந்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கையா அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான். இந்த ஆவியானவரோட இன்னொரு முக்கியம் என்ன தெரியுமா? நம்மளை புதிதாய் மாற்றுவார். ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை புதிதாக மாற்றுவார். அவருக்கு நம்ம இடம் கொடுத்துட்டா போதும், நம்மளை அலங்கரிப்பார், நம்மளை அழகாய் உருவாக்குவார், அலங்கரிப்பார், நம்மளை பரிசுத்த அலங்கரிப்பார். ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொரு ஆவியின் வரங்களினால் அலங்கரிப்பார், அந்நிய பாஷையினால் அலங்கரிப்பார். நமக்கு அழகான நம்ம கேரக்டரை மாற்றி, நம்மளுடைய அந்த கேரக்டரையே மாற்றி ஆவியின் கனி கொடுக்கும்படியாக நம்மளுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவி இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இது சத்தியம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை உருவாக்க முடியும். ஆவி அது எங்கே இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாதுப்பா. ஆனால் அது நமக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிரியை செய்யும். மேஜிக் இல்லை,
டகால்னு ஒரே நாளில் அப்படி பரிசுத்தம் அடைஞ்சு நம்ம அப்படி பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாய் சத்தியத்தை அறிய அதுக்குள்ளே இருக்க தேவனை துதிக்க தேவனிடத்தில் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்க தேவனோடு நாம் ஐக்கியமாய் அவரோடு சமூகத்தில் அவரோடு ஒன்றாய் நாம் உறவாடும் போது நாம் நிச்சயமாக மறுரூபமாகிறோம். பழைய மனுஷி வேற, இப்போ இருக்கிற மனுஷி வேற. பழைய மனிதன் வேற, இப்போ புது மனிதன் வேற. அதை மற்றவங்க பார்த்து நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இவன் ஏன் எப்போ இப்படி இருக்கிறா சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நம்ம மாறி இருப்போம். ஹல்லேலூயா. இதற்கு தேவன் இப்போ பரிசுத்த ஆவி எனக்கு இல்லைன்னு வச்சுக்கிங்க. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, நானும் இந்த அனுபவத்துக்குள்ளே வரணுமே, ஹோலி ஸ்பிரிட் நானும் தேவனுடைய ஆலயமாக மாறணுமே அப்படின்னு சொன்னால், ஒரே சிம்பிள் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட செல்லு இருக்குது, அந்த செல்லில் சார்ஜ் இல்லை, சரியா? இப்போது அந்த செல்லில் 0%, அது ஒரு 10ல் இருக்குது, 0ல் இருக்குது. இப்போ அந்த செல்லு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? சார்ஜரில் போடுவோம்ல, அப்போ 100% ஆகும்ல. இப்போது இந்த அந்த கனெக்ஷன் தான் பரிசுத்த ஆவியானவர்னு உங்களை சொல்லிக்கிடுவோம் ஒரு உதாரணத்துக்கு. அப்போது நாம் என்ன செய்யணும்னா, அந்த பேட்ரி, நமக்குள்ளே இருக்கிற பேட்ரி சார்ஜ் ஆகணும். 100% பரிசுத்த ஆவியினால், ஹோலி ஸ்பிரிட்னால நம்ம இருதயங்கள் நாம் நிரப்பப்படணும்னா தேவனுடன் நம்மளுடைய கனெக்ஷனை பரலோகத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய கனெக்ஷன், நம்மளோட ஹார்ட்டு அங்கே ஜாயின் பண்ணியிருக்கணும். நம்மளோட ஸ்விட்சு ஹார்ட்டு இணைந்திருக்கணும் பரலோகத்தோட. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோட பரலோகத்திலோட அந்த இணைந்திருக்கும்போது நாம் 100% பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவோம். சரி, நிரம்பிட்டோம். எந்நேரமாக நீங்கள் இன்றைக்கி சார்ஜ் போட்டிங்கன்னா உடனே அது மறுநாள் மாதம் முழுக்கும் சார்ஜ் செல்லை பார்க்க முடியுமா என்ன? இல்லையே. இன்றைக்கி போடுறீங்கன்னா யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு நாள் ஆனவுடனே டவுன் டிங்னு ஒரு சத்தம் கேட்கும், ரெட் லைட் காட்டும், போயிடுச்சுன்னு. அதுபோல் தான் நமக்கும் அந்த ஆவியானவருடைய கனெக்ஷன் ஃபில் பண்ணிக்கிட்டே இரவும் பகலும் நம்மை ஃபில் பண்ண அது குறையாது. அது குறையுதுன்னா நம்ம சார்ஜை ஏற்றிக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அசைவாடுதல் அவர் நமக்குள்ள நிரந்தரமாய் தங்கியிருக்கணும் பிரியமானவர்களே. அப்படின்னா நாமும் இந்த சார்ஜ் போல் அப்பப்போ போடக்கூடாது. பெர்மனண்ட்டாக நம்மளுடைய உள்ளம் அங்கே கனெக்ட் பண்ணியிருந்ததுன்னா பெர்மனண்ட்டாக ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு விடுதலை உண்டு. உங்கள் ஜெபத்துக்கு பதிலுக்கு விடுதலை உண்டு. நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபிச்சிங்கன்னா அதுக்கு விடுதலை உண்டு, அவங்களுக்கு விடுதலை உண்டு. வியாதியஸ்தர் மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா அவங்க சுகமாவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியினால் வரும் அடையாளங்கள் சொல்கிறாரு. இன்றைக்கும் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழும்படியாய், தேவனுடைய ஆலயமாய் நாம் மாறும்படியாய் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அன்றைக்கு சீஷர்கள் யார் தலையில் கை வச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் வந்தது. அது இன்னொரு பார்த்துட்டு கேட்குறான், ஏய் நான் காசு கொடுக்குறேன்ப்பா, எனக்கும் இந்த வரத்தை கொடு. அது வரம், தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். நான் தலையில் கை வச்சு ஜெபிச்சா அந்த ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளே போகுன்ற ஒரு வரம். இந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்காது. அது எப்படிப்பட்ட ஒரு வரம்? அது தேவன் கொடுத்த அற்புதமான ஒரு வரம். அப்போ அவன் சொல்கிறான், நீ என்ன பண்ணுற, பணத்தினால இந்த வரத்தை கேட்க பார்த்தியா? உன் பணத்தோட நீ நாசமாக போவேன்னு சபிக்கிறார் அவர். இந்த பரிசுத்த ஆவியை பணம் கொடுத்தெல்லாம் நம்ம வாங்க முடியாது பிரியமானவர்களே. ஊழியக்காரன்ட்ட போய் நான் காணிக்க கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டா என்கிட்ட ஹோலி ஸ்பிரிட் வருன்றதெல்லாம் பொய், வராது. அதான் அவர் நிச்சயமாக சொல்லியிருக்கிறார், வராது. அடுத்தவங்க நமக்கு இதை கொடுக்கவே முடியாது. இப்போ காலத்தில் சிலர் சொல்கிறாங்க கை வச்ச உடனே வருதுன்ட்டு.
இயேசு கிறிஸ்து உலகத்தில் உயிரோட வாழ்ந்த காலத்தில் அவர் அவங்க சீஷர்களுக்கு கொடுத்தார். அவரே தான் கொடுத்தார். அவர் அவங்க மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு கொடுத்தாரு. அதனால அவங்க அவர் சொல்லி கொடுத்தார். நீங்கள் கை வைக்கிறவங்க வியாதி அடைவாங்க, நீங்கள் இது எல்லாம் அவர் சொன்னது நடக்குது. அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது, அவங்களால இவங்க அபிஷேகம் பெறாங்க. இன்றைக்கு அப்படி இப்போ நான் ஒருத்தவங்க கையில் வச்ச உடனே பரிசுத்த ஆவி அவங்கள ஃபில் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். வேறு மூலமாக கிரியை செய்யும். ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுறாரு, அவங்க இருதயத்தை மாற்றுறாரு, அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். இப்படி இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம தப்பாக நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது நாம் தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்தில் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். இதை நாம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற யாராவது பரிசுத்த ஆவியை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களை ஒப்பு கொடுங்கள். நல்லா பைபிள் படிங்க. அதான் நானே தேவாலயம்ன்றதுல பாடல் வந்ததில்ல, அதில் என்ன இருந்தது? துதித்தல் இருக்கணும், ஜெபித்தல் இருக்கணும், கோபம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, சாட்சியானம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கக்கூடாது, இல்லையா? நித்திய மகிழ்ச்சி நம்மகிட்ட இருக்கும், நம்ம யாரையும் மன்னிச்சிருவோம். இப்படி நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் தான் பரிசுத்த ஆவி அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவியின் வரம் இருந்தால் அதை வீணாக்கிறாதீங்க, புதைச்சி வச்சிடாதீங்க தாளந்த. ஏன்னா வரும்போது ஆண்டவர் வரும்போது நிச்சயமாக கைவிட சொல்லிடுவார். அவர் நான் உனக்கு கொடுத்தனே, நீ என்ன பிரயோஜனப்படுத்தினான்னு நிச்சயமாய் நம்மை பார்த்து கேட்பார். அப்போ நம்ம பரிதவிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். இல்லை பிரியமானவர்களே, நிச்சயமாக நாம் தாளந்தை நாம் பயன்படுத்தணும். பிரியமானவர்களே, நான் இதை கேட்ட ஒவ்வொருவரும் உங்களுடைய பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிலைமையை குறித்து நிச்சயமாக ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்ட அனுபவத்தை குறித்து எனக்கு ஒவ்வொருவரும் கமெண்ட் பண்ணணும். இல்லைன்னா அதாவது இவ்வளோ நீங்கள் வீடியோ கேட்டு அதில் பிரயோஜனமே இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். இது பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், அவருடைய இது நடத்துதல். அதனால் அவருக்கு நாம் கீழ்ப்படிவோம். சரிங்களா? ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி நாம் இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்களாகப்பா. ஹல்லேலூயா. அப்பா, அன்றைக்கு தகப்பனே, ஏதோ பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்ட அந்த எலிசபெத்து அவள் பரிசுத்த ஆவியினால் அவளை வாழ்த்தின போது அவள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளை துள்ளிற்று என்று மாறினது போல இன்றைக்கும் யாரெல்லாம் குழந்தை உண்டாயிரு பெண்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்டு அப்பா அவர்கள் நிரம்பப்படுவார்களாக. அவர்கள் பிள்ளைகள் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அது அபிஷேகத்தினால நிரம்பி அந்த பிள்ளை உம்முடைய பிள்ளையாய் ஒரு உள்ள சந்ததியாய் இந்த அவரிடமிருந்து வெளிவரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டே இருக்கிற யாராவது ஒருவர் அப்பா அந்த முரட்டாட்டு குணமோ எந்த குணம் இருந்திருந்தாலும் அப்பா ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்பார்களாக. இன்றிலிருந்து அவர்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வேதத்தை அறியாதவர்கள் நிச்சயமாக இந்த வேதத்தை அறிந்து சத்தியத்தை சத்தியம் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்ற வார்த்தையின்படி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்ன்ற வார்த்தையின்படி அவர்கள் சத்தியத்தை அறிந்து இந்த பொல்லாப்புக்கெல்லாம் விடுதலையாக்கி அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அப்பா இனி அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆவியை அவித்து போடாதபடி, பரிசுத்த ஆவியை கட்டிலுக்கடியில் மறைத்து விடாதபடி மலை மீது ஒளி வீசுகிற பட்டணமாய் அவர்கள் வெளிச்சம் தருவார்களாக. அவர்களுக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு அது இருளிலிருந்து அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்ற அப்பா ஒரு வெளிச்சமாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் கிரியை செய்வீராகப்பா. அவர்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு மற்றவர்களுக்கு உண்டாகட்டும். சாட்சியாய் நிறுத்தும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துங்க. ஒருவன் என் நாமத்தை குறித்து நீங்கள் சொல்வதற்கு வெட்கப்பட்டா நானும் பிதாவின் இடத்துல உங்களை குறித்து நான் பரிந்து பேச மாட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி
பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கோ அவங்க தைரியமாய் உம்முடைய வசனத்தை சொல்லட்டும் ஆண்டவரே. உம்மை குறித்து, உம் நாமத்தை குறித்து உயர்த்தட்டும், உயர்த்துவார்களாக, உம்மை குறித்து பேசுவார்களாக. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்படியாய். ஆமென். உம்மிடத்திலிருந்து தகப்பனே வல்லமைகளின் வரங்களை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் நின்று அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்பும்படியாய் ஆவியானோருடைய கிரியை இவர்கள் மீது அசைவாடுவதாக. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்பி அவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. ஆவியானவரே உமக்கோடா கொடி நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூலா, தேங்க்யூலா, தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஆவியானவரே நன்றி, நன்றி, நன்றிப்பா, 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 நன்றிப்பா. தேங்க்யூப்பா. ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க போகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றிப்பா, 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 நன்றிப்பா. தேங்க்யூப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ஆவியை எடுத்துக்கொள்ளாதபடி உம்மோட ஐக்கியத்தில் கடந்திருக்க கிருபை பாராட்டி வழிநடத்தும். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றிப்பா. ஸ்தோத்திரம்ப்பா, 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 ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிறவர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அப்பா நீர் சொன்ன வார்த்தையின்படி யாராவது தாகத்தோடு உம்மிடத்தில் எனக்கும் இந்த ஆவியானோர் வேண்டும் என்று தாகத்தோடு உண்மையாய் உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. நீர் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக, அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. நீர் சொன்னீரே, முட்டையை கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானோ, அவன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ. பரம தகப்பனாகிய நான் பொல்லாதவர்களாகிய இவர்கள் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பனாகிய நான் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொன்னீரே. ஆமாப்பா, இன்றைக்கு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவீராக. யாரெல்லாம் இப்பொழுது ஆவியினால நிரம்ப வேண்டும் என்று உம்மிடத்தில் கேட்டு கெஞ்சுகிறார்களோ, மன்றாடுகிறார்களோ, தகப்பனே அவர்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால அந்த வசனத்தை சொன்ன வாக்கின்படி அவர்களை பரிசுத்த ஆவியினால நிரப்பி அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றிப்பா, 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 நன்றிப்பா. தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா. நன்றி, 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 நன்றிப்பா, 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 நன்றிப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூலா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆவியானவரே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும், ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும், ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். அலங்கரியும் சுவாமி, இவர்களை அலங்கரியும். பரிசுத்த ஆவியானவரே தாகத்தோடு நிற்கிற ஜனங்கள் மீது அசைவாடுவீராக, அசைவாடுவீராக, அசைவாடுவீராகப்பா. பெற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொருவர் மீதும் நீர் அசைவாடுவீராக, அசைவாடுவீராக, அலங்கரிப்பீராகப்பா.
அவர்களை ஆலயமாய் மாற்றும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டார். உங்களுடைய அனுபவங்களை, இது எனக்கு இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு எதனாலும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.